ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. நமது ராசிக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்க எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாங்க. வாங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி தினங்க. காலபைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. நீங்கள் காலபைரவரை வழிபடும் போது உங்களுக்கு கண் திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள், தீய சக்தியில் அண்டாமல் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கு காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்துல காலபைரவர் சன்னதியில போய் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக நீங்க இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபாரெவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அவர் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த தினம் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 10 கூடையவன் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல சிறப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திரன் ராகுடன் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றம் உங்களது கல்வி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி படிப்பை படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேருங்க. நீங்க ஆசைப்பட்ட மேற்படிப்பை இப்பொழுது நீங்க தொடர முடியும். அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட படிப்பை படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியுங்க. குறிப்பாக உயர்கல்வி தொடர்பான வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளிநாட்டிலேருந்து கூட சில பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் உயர்கல்விக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஹையர் எஜுகேஷன் இன்னைக்கு உங்களுக்கு ஆசைப்பட்டபடி அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் உற்சாகமாக நாள் முழுக்க நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத இளம் தம்பதியர் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும். எனவே உங்கள் குடும்பம் வம்ச விருத்தி அடையக்கூடிய யோகத்தை பெறுங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையாக அமைதியான செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அதனால வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் குடும்பம் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் தான் உங்க விருப்பப்படி நடக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாங்க. கட்டுப்படுத்தாத கோபம் வந்து எல்லாரையும் காயப்படுத்திடும். அதனால கோபத்தை நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கோபப்படக்கூடிய அன்பர்களையும் அதை விட்டு வைக்காதுங்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க உங்க சக்தியை வீணடிக்கிறதுக்கு கோபம் தான் காரணமாக அமையும். ஸோ எந்த விஷயத்திலும் நீங்க கோபப்படாம அமைதியாக நீங்க இருக்க வேண்டியது முக்கியம். உங்க குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்கலைன்னா அவர்கள் விருப்பப்படியே நீங்க போயிட்டு அவரை திருத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அதற்கான திட்டமிடலை நீங்க மேற்கொள்ளலாம், சக்சஸ் ஆகுங்க. இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் திருமணமாகாத நபர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். விவாக பேச்சுவார்த்தைகளை நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பாக நல்ல முடிவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் இப்பொழுது வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. வியாபாரத்தை பெருசு பண்ணணும் அப்படின்னா, அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணும். இந்த உத்தியோகத்திலும் நீங்க மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியுங்க. நல்ல ஒரு செல்வாக்கு புகழை அடையக்கூடிய யோகம் இன்றைய தினம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஏன்னா நீங்க ஏற்கனவே செய்த கடின உழைப்பின் பலன் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தி தரும். ஸோ நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்க உத்தியோகத்தில் இருக்குங்க. புகழ் செல்வாக்கு எல்லாம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாள். ஆனா கோபத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நீங்க பேசும்போதும் பழகும்போதும் இனிமையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையை வந்து நீங்க கண்டிப்பாக கண்டுகொள்ளணுங்க. நீங்க குடும்பத்தை கண்டுக்காம இருந்தீங்க அப்படின்னா, பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளல அப்படின்னா அது உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். ஸோ குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க நல்ல தீர்வை கண்டுபிடிக்க வேண்டியது, அதுக்காக கொஞ்சமா நீங்க அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல நீங்கள் கூடுதலாக நல்ல ரொமான்ஸ்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க.
நல்ல ஒரு களிப்பான ஒரு இன்பமான ஒரு நாளாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் காதலுடன் போதுமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க. அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் நீங்கள் சில திரைப்படங்களை பார்ப்பது போன்ற வேலைகளை செய்யலாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத படங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதனால் நேரம் வீணாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் முன்கூட்டியே அதற்கான திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். எந்த படம் நல்லா இருக்குன்னு மற்றவங்க ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கணுங்கிறத ஒரு திட்டமிடலை முன்னாடியே ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்கள் பொழுதுபோக்குகள் கூட நீங்கள் திட்டமிடல் மூலமாக சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். கோபம் மட்டும்தான் உங்கள் எதிரி. அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் செயல்படுங்கள். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினரான திருமண உறவு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னும் நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்க. நிதானித்து பொறுமையாக ஒவ்வொரு காரியங்களில் ஈடுபடுங்கள். அற்புதமான ஒரு நாள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க. பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் புதிய விதமான தேடல் உங்களுக்கு நிறைய உருவாங்க. புதிய தேடல் இருக்கும்போது உங்களுக்கான நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக வந்து சேரும். இறை சார்ந்த பக்தி சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினம் நீங்க அதிகமாக ஈடுபடுவீங்க. இன்றைய தினம் பக்தி சம்பந்தமான பணிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிய விதமான தேடல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க நிதானித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். அவசரப்பட தேவையில்லைங்க. அலுவலக பணியாளர்களுடைய அன்பர்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு உயர்வான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். பொறுமையை ஹேண்டில் பண்ணுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. மாணவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல கான்டாக்ட் புதிதாக கிடைக்கும். அது உங்களுக்கு உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளையும் கல்வி முன்னேற்றத்துக்கான வழிவகைகளையும் உருவாக்கி தரும். உற்சாகமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு நாள். நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.